வணக்கம். ஜெயா ஹோமில் இன்றைக்கி பார்க்க போகிறது அவரைக்காய் கூட்டு. இந்த அவரைக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும். நார் சத்து உள்ளது, நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது. நான் 200 கிராம் அவரைக்காய் எடுத்துருக்கிறேன். அதை நல்ல மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிடணும். அதாவது ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப பருசாகவும் இல்லாமல் மீடியமாக இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஒரு பாத்திரத்தில் நம்ம நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு உளுந்து போட்டு அது பொரிஞ்ச உடனே ஒரு பல்லாரி, கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த அவரைக்காவை நல்லா கழுவிட்டு போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அதை வதக்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், இந்த குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கணும். அது கிண்டி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இந்த தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 200 ml தேங்காய் பால், அதாவது தேங்காய் அரைச்சி ஊற்றக்கூடாது, தேங்காய் பால் தான் எடுத்து அது ஊற்றணும். இந்த 200 ml போதும் இந்த அவரைக்காய் வேகிறதுக்கு. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். ரொம்ப தண்ணி ஊற்றினேன்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும். இந்த 200 ml மட்டும் அது அவரைக்காய் முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். இது நல்லா கொதித்து நல்லா வற்றும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அவரைக்காய் ரெடி ஆயிரும். இந்த அவரைக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இதில் சாதத்தில் பிசைஞ்சு கூட சாப்பிட்றது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இப்படி சாரோட இறக்குனாலும் இறக்கிக்கலாம், இல்லாட்டி நல்லா வற்ற வச்சு இறக்குனாலும் இறக்கிக்கலாம். கூட்டுக்குன்னா நல்லா வற்ற வச்சுனாலும் இறக்கிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.